மண்டே மார்னிங் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுன்றதுனால காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றியாச்சு. நைட்டே வந்து கனி காண்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே பிளேட்டில். காலையில் எழுந்து சாமி முகத்தில் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு வந்து படைக்கிறதுக்காக என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வீட்டில் எல்லாருக்குமே வந்து பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கார பொங்கல், சக்கரை பொங்கல், இனிப்பு பொங்கல், அதுக்கப்புறம் உளுந்த வடை தான் வந்து செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் வந்து ஸ்டவ் ஃபிட் பண்ணாததுனால இண்டக்ஷன்லேயே வந்து சமைக்கிறதுனால நம்ம நிறைய வெரைட்டியும் சமைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த 3 வெரைட்டி மட்டும் செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்தது தான் வந்து உளுந்து வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடு பால் காய்ச்சும் போது இந்த அரிசி பருப்பெல்லாம் வச்சு கும்பிடாமல் இருந்ததுனால ஸோ அதையும் வந்து எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 8 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் குக் பண்ண கற்றுக்கிட்டேன். நல்லாவே குக் பண்ண கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இண்டக்ஷனில் குக் பண்ணுறது. ஓரளவுக்கு நல்லா பழகியாச்சு இப்போது. ஸோ ஒரே குக்கரில் வந்து ரைஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ 2 பாதியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுத்தில் வந்து சக்கரை பொங்கலுக்கும் ஒன்று வந்து கார பொங்கலுக்கும் தாளித்து விட்டாச்சு. வடை சுடும்போது 2 பேருக்கும் பசி எடுத்துருச்சு போல். ஸோ 2 பேருமே வி வாண்ட் வடா, வி ஃபார் வடான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வடை எல்லாம் சுட்டதுக்கப்புறமா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஹாலில் தான் வந்து வச்சுருந்தேன். இன்னுமே சாமி ரூம் டெம்பிள் வந்து ரெடி பண்ணாததுனால ஸோ சிம்பிளாக இந்த இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் வச்சுட்டு வந்து சாமி வந்து 2 பேரும் எல்லோரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு. உங்களோட தமிழ் புத்தாண்டு எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.